எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி நாம் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். நோ அவன், நோ ஈஸ்ட், நோ மைதா பீஸா. பீஸானாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நம்ம ஹெல்த்தியாக வீட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். நான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணும்போதே எனக்கு நல்ல ஒரு அரோமா வந்தது. ஸோ வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். இப்போ கீழே ஒரு பவுல் எடுத்துகிட்டு நான் கரெக்டாக ஒரு 100 கிராம் வீட் ஆட் பண்ணியிருக்கேன். நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ என்னென்னா நம்ம தயிர் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் தயிர் கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் தண்ணியாக ஆகிடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சுகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்னா, டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் நம்ம இப்போதைக்கு ஊற்ற வேண்டாம். இப்போ அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ்வலாக மைதாவில் தான் இந்த பீஸா பண்ணுவாங்க. நம்ம வீட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணியே மிக்ஸ் பண்ணிங்க. கரெக்டாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பதமோ அதே மாதிரி தான். இப்போ டோ நம்ம நல்லா ரெடி பண்ணிட்டோம். ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா டோ ரெடி பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஆயில் இல்லை பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு பீஸா ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த பீஸாவை நம்ம 1/2 அன் ஹவர் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ பீஸா சாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேன் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், நம்ம சாஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூண்டு போட்டிருக்கேன். நான் ஒரு 4 பல் போட்டிருக்கேன். அப்புறம் 2 வத்தல், அப்புறம் தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா குக் ஆகணும். இது இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இது நல்லா குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்மளுக்கு இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. டொமேட்டோவில் உள்ள அந்த ஸ்கின்னை மட்டும் நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க. நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதை நைஸாக பீட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம அரைச்ச அந்த சாஸை இப்போ இதில் மாற்றிடுறோம். நம்ம மாற்றிட்டு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரிகானோ ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த டைம் நம்ம தனியா பவுடர் அப்புறம் சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம 2 சில்லி ஆட் பண்ணியிருந்தோம், வத்தல் ஆட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் வத்தப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் பிஸ்ஸா சாஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கும். கொஞ்சம் கார்லிக் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல. பிஸ்ஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம பன்னீர் தான் இப்போ நல்லா மெயின் இன்க்ரீடியன்ஸாக பண்ண போகிறோம். ஸோ பன்னீர் எடுத்துக்கோங்க. நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதில் நம்ம இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் கேட் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சில்லி பவுடரை 1 ஸ்பூன் அண்ட் தனியா பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்.
கொஞ்சம் சால்ட்டு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா மசாலாவும் நல்லா எல்லா பன்னீர்லேயும் வந்து சேர்கிற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் காரம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வேணும்னா வந்துட்டு கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம தனியாக வந்துட்டு ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம இப்போது பன்னீர் எல்லாம் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு பேன் எடுத்துகிட்டு ஆயில் எடுத்துக்கோங்க. நான் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு பன்னீரையும் நம்ம வந்துட்டு செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கலாம், ஒட்டாமல் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்துட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. பன்னீர் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடுறதுனால நம்மளுக்கு டீப் ஃப்ரை தேவையில்லை. ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா இப்போ குக் ஆகிட்டுருக்கு. ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா குக் ஆன பிறகு நம்ம ஒன்று ஒன்றா வந்து மாற்றி போட்டால் போதும். ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பன்னீரையும் நம்ம வந்துட்டு மாற்றி போட்டுடலாம். பன்னீர் நல்லா குக் ஆகிருக்கு. ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டைம் வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம இதை வந்து மாற்றிடலாம். இப்போ கரெக்டாக நம்ம வந்துட்டு பீஸா டோ ரெடியாகி ஒரு 1/2 hour ஆகிட்டு ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அந்த டைமில் வந்துட்டு நம்ம சாஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ 1/2 hourக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம டோ ரெடியாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற தவா தான் கீழே வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஆயில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக நம்ம அந்த டோவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். பீஸா பேஸ்க்காக நம்ம ஏற்கனவே டோ ரெடி பண்ணி வச்சுருந்ததை நாம் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணுறோம். கார்னரில் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எப்போவுமே டாமினோஸ் பீஸாலாம் வாங்கும் போச்செல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கார்னர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், சென்டர் பார்ட் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் ரெடி பண்ணுறோம். ஆனால் மைதாவில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது குக் ஆகும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மெல்லெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்பி நீங்களே ட்ரை பண்ணுவீங்க. எந்த ஹோலும் தெரியாமல் வந்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போது பீஸா பேஸை ஆயில் ஃபுல்லாகவே வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பீஸா பேஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹோல்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சாஸ் ஆட் பண்ணுறது எல்லாம் வந்து உள்ளே போயிடும். இல்லாட்டி மேலோட்டமாக அந்த சாஸ் மட்டும் இருக்கும். ஸோ ஹோல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம எல்லா சைடும் ஹோல் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த பீஸா சாஸை தான் நம்ம வந்துட்டு இப்போ ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ டொமேட்டோ கெச்சப் எதுவுமே நம்ம வந்து வெளியில் வாங்கி பண்ணல, ஸோ வீட்டில் தான் வாங்கி பண்ணுறோம். எப்போ வேணுமோ இதை வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்துட்டு இதை வந்து ஒரு ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 1 month கூட இதை நம்ம ஸ்டோர் பண்ணி பண்ணிக்கலாம். சாஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்தது மொஸரெல்லா சீஸ் தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். வேணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு டாமினோஸ் பீஸா அந்த ஸ்டைல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மொஸரெல்லா சீஸ் ரொம்பவே முக்கியம். இது அப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கோம். வெஜிடபிள்ஸ் எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து மெயினாக வந்து நம்ம பன்னீர் தான் வந்துட்டு இதை மெயினாக யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம யாருக்குமே ஷாலோ ஃப்ரை பண்ணியிருந்த பன்னீரை நாம் இப்போது ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து நான் வந்து இதில் வந்து காளான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷனெல்லாம் நீங்கள் ஆனியன் அப்படி எந்த வெஜிடபிள் வீட்டில் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சீஸ் மட்டும்தான் வந்து மெயினான இது இந்த பீஸாக்கு. அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொஸரெல்லா சீஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணால் எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு.
ஸோ ஃபுல்லாத்துலேயும் வந்து அந்த சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதில் நம்ம நோ ஈஸ்ட் எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணல. ஹோம்மேடில் தான் வந்துட்டு நம்ம சாஸும் ரெடி பண்ணியிருக்கோம், மைதாவும் கிடையாது. சீஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். கீழே நம்ம நார்மலாக வந்து தோசை தவா தான் வச்சுருக்கேன், அதுலேயே வந்துட்டு நம்ம வந்து கீழே வந்து வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணிடலாம். கரெக்டாக எனக்கு வந்துட்டு 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. டியூரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறலாம். ஸோ எனக்கு கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் கொஞ்சம் குக் ஆகிட்டான்ட்டு இடையில மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கார்னர் வந்து கொஞ்சம் வந்துட்டு கிறிஸ்பியாக வரும். ஸோ அந்த டைம் தான் பார்க்கணும் நீங்கள் இது குக் ஆகிடுச்சா என்னன்ட்டு. சீஸ் எல்லாம் நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு. பீஸா வந்துட்டு ஃபுல்லாத்தையும் நான் எடுத்து பார்க்குறேன், எதுவுமே ஒட்டாமல் வந்துடுச்சு. ஸோ இந்த டைம் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுட சுட பீஸா ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். வேணும்னா டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க சாஸா. இந்த பீஸா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல எபிசோட் வரைக்கும் பாய் ஃப்ரம் ரெக்ஸ் வியூ.